மறுமை நாளில் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுவது எப்படி? புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே 6522வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாள் ஏற்படுவதற்கு சற்று முன் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி மக்கள் 3 பிரிவினராக ஒன்று திரட்டப்படுவார்கள். அதில் முதல் பிரிவினர் அச்சத்துடனும் ஆர்வத்துடனும் செல்வார்கள். இரண்டாவது பிரிவினர் வாகன பற்றாக்குறையினால் தாமதித்து பின்னர் ஒரே ஒட்டகத்தின் மீது 2 பேராக, ஒரே ஒட்டகத்தின் மீது 3 பேராக, ஒரே ஒட்டகத்தின் மீது 4 பேராக, ஒரே ஒட்டகத்தின் மீது 10 பேராக செல்வார்கள். அவர்களில் எஞ்சியவர்களே 3வது பிரிவினர் ஆவார். அவர்களை பூமியில் ஏற்படும் ஒரு பெரும் தீ விபத்து ஒன்று திரட்டும். அவர்கள் மதிய ஓய்வெடுக்கும் போதும், இரவில் ஓய்வெடுக்கும் போதும், காலை நேரத்தை அடையும் போதும், மாலை நேரத்தை அடையும் போதும், இப்படி எல்லா நேரங்களிலும் அந்த தீ அவர்களுடனேயே இருக்கும்.